மாபெரும் தேவனான இயேசு கிறிஸ்துவின் பெயரால் உங்கள் அனைவருக்கும் எங்களது அன்பான வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, நாம் வேதவியல் என்ற பாடத்தின் கீழாக தேவனது மிகப்பெரிய வல்லமையுள்ள வசனத்தை குறித்து படித்து வருகிறோம். ஆம், வேத வார்த்தைகளுக்கும் சுபாவம், குணங்கள் உண்டு என்றால் நாம் நம்புவதற்கு சில கடினமாகத்தான் காணப்படும். பொதுவாக மனிதனுக்கும் மிருகங்களுக்கும் தான் சுபாவம், குணங்கள் இருக்கும் என்று நாம் நம்புகிறோம். வார்த்தைகளுக்கும் கூட குணங்கள் இருக்குமா? ஒரு இயல்புகள் காணப்படுமா? ஆம், வார்த்தைகளுக்கும் கூட இயல்புகள் உண்டு, குணங்கள் உண்டு. சில சமயத்தில் சில வார்த்தைகளை நாம் வாசிக்கிறோம், அந்த வார்த்தைகள் நமது மனதை புண்படுத்துகிறது. சில வார்த்தைகள் நமது இருதயத்தை பாவ கரைகளற செய்கிறது. 10வது 12வது படிக்கும் பொழுது முழாண்டு தேர்வில் சிலர் குறைவான மதிப்பெண் எடுத்து தோல்வியுறும் பொழுது அவனுடைய தாயோ தகப்பனோ அந்த தோல்வியுற்றது நிமித்தம் கடுமையான வார்த்தைகளை சொல்லும் பொழுது அந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்தில் அவர்கள் போய் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். அவருடைய தாயோ தகப்பனோ அடிக்கவில்லை, உதைக்கவில்லை, வார்த்தை மட்டும்தான். ஆனால் அந்த வார்த்தை அவர்களை தாக்கி நிலைகுலைய செய்து கொள்ளுகிறது. ஆகவே மனிதனது வார்த்தைக்கும் சில குணங்கள் உண்டு. அது ஒரு மனிதனை எடுத்து கட்டும் அல்லது இடிக்கும். ஆபாச இலக்கியங்கள், மஞ்சள் பத்திரிகை என்று சொல்லுவோம் அல்லவா, அதை ஒரு மனிதன், வாலிபன் அதை வாசிக்கும் பொழுது அது இருதயத்தை கரைபடித்துகிறது. பாலியல் இச்சையுள்ள விஷயங்களை செய்ய தூண்டுகிறது. அதன் நிமித்தம் அவனுடைய சரீரம் முழுவதும், அவனது வாழ்க்கை முழுவதும் மிகவும் கேடாகிறது. இவையெல்லாம் அந்த புத்தகத்தில் எழுதப்பட்ட எழுத்துகளுடைய குணம். ஆகவே ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனை கொல்லுகிறது என்றால், ஒரு மனிதனுடைய வார்த்தை ஒரு மனிதனை பாவமாக்குகிறது என்றால், தேவனது வார்த்தைக்கும் சுபாவம் உண்டு, குணங்கள் உண்டு. ஆகவே இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, வேதத்தை நீங்கள் தியானிக்கும் பொழுது, அந்த குணமுள்ள அந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக அது விதைக்கப்படும் பொழுது அது தனது குணத்திற்கு ஏற்ற பல காரியங்களை நமக்குள்ளாக விளையச் செய்கிறது. ஆகவே தேவனது வார்த்தைக்குரிய குணத்தை நாம் சிந்திக்க வேண்டும். நூற்றாண்டுகளாக இந்த புத்தகம் எழுதப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரைக்கும் அதிகமான தாக்குதல்களுக்கு, அதிகமான கேலி கிண்டல்களுக்கு உள்ளானதைப் போல உலகத்தில் வேறு எந்த புத்தகமும் கேலி கிண்டலுக்கோ தாக்குதலுக்கோ உள்ளாகவில்லை நூற்றாண்டுகளாக. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இன்றும் தேவனது வசனம் நிலைத்திருக்கிறது. இதை இன்னும் நீங்கள் நானும் வாசித்து வருகிறோம், அதை அனுபவிக்கிறோம், அதை சுவைக்கிறோம், அதனுடைய பலனை நாம் அறுவடை செய்கிறோம். அதற்கென்ன காரணம்? இந்த வார்த்தையின் குணம், இந்த வார்த்தையுடைய கேரக்டர், இந்த வார்த்தையுடைய இயல்பு, அதை பற்றி ஆழமாய் தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகும். வால்டர் என்ற பிரெஞ்சு புரட்சியாளர் ஒருமுறை இப்படியாக சொன்னார்: இன்னும் 100 வருடத்திற்குள்ளாக கிறிஸ்தவமும் வேத புத்தகமும் அது இருந்த இடம் தெரியாமல் அழிந்து போகும் என்று சொன்னார். ஆனால் அவர் இறந்து 50 வருடங்களுக்குள்ளாக அவர் எந்த வீட்டிலிருந்து அந்த வார்த்தையை சொன்னாரோ அதே வீட்டிலிருந்து ஆயிரக்கணக்கான புத்தகங்கள், பைபிள்கள் அச்சடிக்கப்பட்டு உலகமெங்கும் விநியோகிக்கப்படக்கூடிய ஒரு பைபிள் குடோனாக மாற்றப்பட்டது. என்ன காரணம்?
தேவனது வார்த்தையுடைய குணங்கள், இன்று நாம் அதை பற்றி நாம் படிக்கப் போகிறோம். முதன்மையான குணமாக இந்த வேதவசனம் எப்படிப்பட்டது என்று பார்க்கும் பொழுது, அது கிறிஸ்து என்ற அந்த தெய்வீக நபரோடு மிக நெருக்கமான தொடர்புடைய ஒரு புத்தகமாகும் இது. ஆம், இதுதான் முதன்மையான குணம். இட் இஸ் அசோசியேட்டட் வித் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு என்ற நபரோடு கூட மிகவும் நெருக்கமாக தொடர்புடைய ஒரு புத்தகமாகும். இந்த புத்தகத்திலிருந்து இயேசுவை நீங்கள் பிரித்தெடுத்து விட்டால் இது மற்ற புத்தகத்தைப் போல சாதாரண புத்தகமாகிவிடும். 66 புத்தகத்திலிருந்தும் அப்படித்தான். ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற எல்லா புத்தகமும், எல்லா பக்கங்களும் இயேசு கிறிஸ்து என்ற ஒரு நபரோடு மிகவும் பின்னி பிணைந்திருக்கிறது. பிரிக்க முடியாத அளவு நெருக்கமாக தொடர்புடையது. இதுதான் வேதத்துடைய மிக முக்கியமான பண்பாகும். நீங்கள் எந்த பக்கத்தை எடுத்து வாசித்தாலும் அதில் இயேசுடைய முகத்தை நீங்கள் காண முடியும், இயேசுடைய குணத்தை காண முடியும். லூக்கா புத்தகத்தில் இயேசு உயிர்த்தெழுந்த பின்பு அவர் காட்சி கொடுக்கும் பொழுது அவர் வேதவசனத்தை குறித்து சொன்ன ஒரு வார்த்தை மிகவும் அருமையானது. லூக்கா அதிகாரம் 24, 27. மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியுள்ளவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். மோசே முதற்கொண்டு என்ற பொழுது ஆதியாகமத்திலிருந்து, அந்த பஞ்சாகம் புத்தகத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இருக்கிற சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேதவாக்கியங்கள் எல்லாவற்றிலும் 66 புத்தகத்திலும் தம்மை குறித்து சொல்லி இருக்கிறது என்று வாசிக்கிறோம். இது இயேசுவோடு கூட அப்படி தொடர்புடையது. கடைசி புத்தகமாக வெளிப்படுத்தல் எடுத்து வாசிக்கும் பொழுது அதில் முதல் வார்த்தையே ரெவலேஷன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் என்றுதான் ஆங்கிலத்தில் ஆரம்பிக்கிறது. இயேசு கிறிஸ்துவை பற்றின வெளிப்பாடு என்று. ஆம், இந்த புத்தகத்துடைய குணமே அது இயேசுவோடு தொடர்புடையதுதான், இயேசுவை வெளிப்படுத்துவதுதான். ஆகவே நீங்கள் இயேசுவை அன்பு கூற வேண்டும், இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த வசனத்தை ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் இயேசுவை அன்பு கூற முடியவே முடியாது, இயேசுவை அறிந்து கொள்ள முடியவே முடியாது. யோவான் 14:23 இயேசுவை தெளிவாக சொல்லுகிறார். யோவான் 14:23 இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவன் என்னில் அன்பாயிருந்தால் அவன் என் வசனத்தை கைக்கொள்வான். தேவனை அன்பு கூறுவதும் தேவனது வசனத்தை கைக்கொள்வதும் இரண்டும் ஒன்றாக இருக்கிறது. ஏனென்றால் வசனமும் இயேசுவும் ஒன்றுக்கொன்று பிணைந்து காணப்படுகிறது. தேவனது வார்த்தையானது கிறிஸ்து என்ற நபரோடு தொடர்புடையது. ஆகவே நீங்கள் வசனத்தை அன்பு கூர்ந்தால்தான், வசனத்தை அறிந்து கொண்டால்தான், வசனத்தை வாசித்தால்தான், தியானித்தால்தான், கைகொண்டால்தான் நீங்கள் இயேசுவை அறிந்து கொள்ள முடியும், இயேசுவை அன்பு கூற முடியும். இப்பொழுது புரிகிறதா பிரியமானவர்களே? நான் மட்டுமல்ல, உலகத்தில் இருக்கிற அநேக மிஷனரிகளும், அநேக வேத பண்டிதர்களும், அநேக பைபிள் டீச்சர்களும், அநேக புத்தகங்களும் கூட வேதத்தை வாசியுங்கள், தியானியுங்கள், அதை கைகொள்ளுங்கள் என்று ஏன் இவ்வளவு அழுத்தி சொல்கிறார்கள் என்றால், அதுதான் இயேசுவை நேசிப்பதற்கும் இயேசுவை அறிந்து கொள்வதற்குமான ஒரே ஒரு வழி. ஏனென்றால் இந்த புத்தகத்துடைய ஒரு சுபாவமே இயேசு என்ற நபரோடு கூட தொடர்புடையதாக இருக்கிறது. ஆகவே அதற்காக நம்ம வேதத்தை வாசிக்க வேண்டும். இந்த புத்தகத்தில் நீங்கள் வாசிக்க வாசிக்க இயேசு கிறிஸ்துவை குறித்து நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்வீர்கள். இயேசு கிறிஸ்துவை அதிகமாய் அறிந்து கொள்ள அவரை அதிகமாக நீங்கள் அன்பு கூறுவீர்கள். பக்சிங் என்ற தேவ மனிதன் லண்டன் மாநகரத்திற்கு படிக்கச் சென்றார். அங்கு சென்றபோது அவருக்கு வேதாகமத்தை படிக்க கொடுத்தார்கள். அப்பொழுது அவர் வேதத்தை எடுத்து கிழித்து எறிந்து அதனுடைய இந்த அழகான, இது போன்ற அழகான லெதர் பைண்டிங் இருந்ததுன்னு அதை மட்டும் வைத்துக் கொண்டார். ஆனால் பின்பு அவர் இயேசுவை அறிந்து கொண்ட பின்பு, இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு அவர் போய்கொண்டிருந்த சபை இருந்த ஒரு குடும்பத்தினர் ஒரு வேதத்தை பரிசாக கொடுத்தார்கள். காலையில் எழுந்து வாசிக்க ஆரம்பித்தார். 2 நாள் 3 நாள் எங்கும் எழாமல் மொத்த பைபிளையும் வாசித்து முடித்தார். அதற்கு பின்பாக அவர் சாகும் வரைக்கும்
வேதத்தை முழங்காலில் நின்று வாசிப்பார், தியானிப்பார், கீழ்ப்படிவார். அதனால்தான் அவர் மற்ற யாரையும் விட அவர் வாழ்ந்த காலத்தில் இயேசுவை அதிகமாக அன்பு செய்தார், இயேசுவுக்கு அதிகமாக கீழ்ப்படிந்தார். இயேசுவின் பெயரில் அநேக சபைகளை ஸ்தாபித்தார், இயேசுவின் பெயரில் அநேக மக்களை கிறிஸ்துவண்டையில் வழிநடத்தினார். இதற்கான ரகசியம் எங்கிருந்தது? இந்த வேதவசனத்தில். வேதவசனத்தை வாசித்ததன் மூலமாக அவர் கிறிஸ்துவை அறிந்து கொண்டார், கிறிஸ்துவை அன்பு கூர்ந்தார். ஆகவே நீங்களும் நானும் அதை போல வேதவசனத்தை இரவும் பகலும் வாசித்து தியானிக்கும் பொழுது நம் இயேசுவை அதிகமாக அன்பு கூறுவோம். இயேசுவை அதிகமாக அன்பு கூறும் பொழுது இயேசு நமக்குள் நிலைத்திருப்பார், நாம் இயேசுவுக்குள் நிலைத்திருப்போம். இது முதலாவது குணாதிசயம். இரண்டாவது, தேவனது வசனத்திற்கு சிருஷ்டிக்கும், அதாவது உருவாக்கும், படைக்கும் வல்லமை கொண்டதாக அது காணப்படுகிறது. இட் ஹேஸ் a கிரியேட்டிவ் பவர். ஆம், கிரியேட்டிவ் பவர். ஒன்றுமே இல்லாத இடத்தில் ஒன்றை உருவாக்கும் வல்லமை வசனத்துக்கு உண்டு. ஆதியாகமம் அதிகாரம் 1:3 அதை நாம் வாசிக்க முடியும். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார்னு வாசிக்கிறோம். வெளிச்சம் உண்டாயிற்று. தேவன் தனது வார்த்தையினால் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினார். இந்த வானத்தையும் பூமியையும் உண்டாக்குவதற்கு தேவனது கரத்தில் இருந்த ஒரு கருவி, ஒரு மீன்ஸ் என்னவென்றால் அவரது வார்த்தை தான். உண்டாக கடவுது என்று சொல்லும்போது அது உண்டாயிற்று. தேவனது வார்த்தைக்கு, அவரது வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு கிரியேட்டிவ் பவர் உண்டு. 2 பேதுரு 3:5 அதை இன்னும் தெளிவாக வாசிக்க முடியும். 2 பேதுரு 3:5 பூர்வ காலத்தில் தேவனுடைய வார்த்தையினாலே வானங்களும் ஜலத்தினின்று தோன்றின, ஜலத்தினாலே நிலை கொண்டிருக்கிற பூமியும் உண்டாயின என்பதையும் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தையினாலே வானங்கள் உண்டானது. என்ன ஆழமான ஒரு உண்மையை இது கொண்டதாக காணப்படுகிறது. வார்த்தையை கொண்டு உலகத்தை உண்டாக்கினார் என்பதை நாம் அந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுதுதான் நம்ம தெரிந்து கொள்கிறோம். இந்த வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. இந்த வார்த்தையை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் போது, அது உங்கள் இருதயத்தில் நீங்கள் அதை விதைக்கும் பொழுது அது கிரியேட்டிவ் பவர் என்னவெல்லாம் உங்களது வாழ்க்கையில் உருவாக்கும் என்பதை யார் அறிய முடியும்? அந்த வார்த்தை உங்களுக்கு நிலைத்திருக்கும் பொழுது உங்களை கொண்டு தேவன் எதையெல்லாம் உண்டாக்குவார் என்று யார் அறிய முடியும்? அதை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்ற அளவுக்கு அது அவ்வளவு மகா விஸ்தாரமானது. ஆகவே நாம் வசனத்தை வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். அது நமக்குள்ளாக சென்று வேர் கொள்ளும் பொழுது அது நமக்கு உள்ளும் நமது மூலமாகவும் தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய, கிறிஸ்துவை உயர்த்தக்கூடிய பல காரியங்களை உருவாக்கும் வல்லமையை கொண்டிருக்கிறது. ஆகவே நாம் வாசிப்போம், அது கீழ்ப்படிவோம். மூன்றாவது, இந்த வசனம் தூய்மையானது. இது புடமிடப்பட்டது என்று வாசிக்கிறோம். மிகவும் தூய்மையானது. நாம் ஒரு கலப்படம் மிகுந்த உலகத்தில் வாழ்ந்து வருகிறோம். சங்கீதம் 12:6 இப்படியாக நாம் வாசிக்கிறோம். சங்கீதம் 12:6 கர்த்தருடைய சொற்கள் மண்குகையில் 7 தரம் உருக்கி புடமிடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாயிருக்கிறது. சுத்த சொற்கள், அதில் எந்த கலப்படமும் இல்லை. நாம் வாழும் உலகத்தில் கலப்படம் இல்லாதது ஒன்றுமில்லை என்று சொல்லும் அளவுக்கு எல்லாவற்றிலும் கலப்படம் இருக்கிறது. மனிதனுடைய பாவஸ்பாவத்தினால் அதிகமாக பணம் சம்பாதிக்க வேண்டும் என்பதனால், குறைவாய் இன்புட் போட்டு அதிகமான அவுட்புட் எடுக்க வேண்டும் என்ற பேராசையினால் அவன் எல்லாவற்றிலும் கலப்படம் செய்கிறான். இன்னும் சில உலகத்தை பார்க்கும் பொழுது பாவத்தால் வீழ்ந்து போன உலகமாக இருக்கிறபடியினால் நீங்கள் கலப்படம் செய்யாமலேயே நமது வாழ்வில் பல கலப்படங்கள் உருவாகிறது. இப்பொழுதெல்லாம் தாய்ப்பாலில் பூச்சிக்கொல்லி மருந்தானது கலப்படம் பண்ணப்படுகிறது. எப்படி? ஒரு அரிசியை விளைவிக்கிறான் அல்லது காய்கறி விளைவிக்கிறான். அந்த காய்கறியை விளைவிப்பதற்காக அவர் மருந்து அடிக்கும் பொழுது அந்த பூச்சி மருந்தானது அதுக்கு உள்ளாக சென்றிருக்கிறது. அதை வாங்கி சாப்பிடும் பொழுது ஒரு தாயுடைய பால் கொடுக்கக்கூடிய தாயுடைய அந்த தாய்ப்பாலில் அந்த
பூச்சி மருந்து ஆனது கலந்து காணப்படுகிறது. ஆகவே குழந்தைக்கு தாய்ப்பால் ஊட்டும் பொழுது அந்த பாலில் பூச்சி மருந்து காணப்படுகிறது என்று அறிவியல் சொல்கிறது. ஆகவே தாய்ப்பால் கூட தூய்மையானதாக இல்லாமபடிக்கு இந்த உலகமானது பாவத்தில் சுவாசிக்கிறது, பாவத்தில் விழுந்து கிடக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட பாவமான பூமியாக இருந்தாலும் கூட 7 தரம் உருக்கின வெள்ளியை விட அதிக சுத்தமாய் கர்த்தரது சொற்கள் இருக்கிறது. 66 புத்தகங்களில் இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் எழுத்தின் உறுப்பும் இது கர்த்தருடைய சொற்களாக இருக்கிறது, சுத்தமானது. நம்ம இதை நேசிக்கலாம். ஆகவே தேவனது வசனத்தை குறித்து எந்த சந்தேகமும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவ்வளவு சுத்தமுள்ளதாக காணப்படுகிறது. நாம் முழுவதும் இதை நம்பலாம். 4வது குணம், இது ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லது என்று வாசிக்கிறோம். It has a saving power. யாக்கோப்பு 1:21 அது தெளிவாக வாசிக்க முடியும். யாக்கோப்பு 1:21 உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளதுமாய் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் ஏற்றுக்கொள்ளுங்கள். ரட்சிப்பு கர்த்தருடையதல்ல. நீங்க எப்படி வசனம் ரட்சிக்குதுன்னு சொல்றீங்க? தேவன் ரட்சிக்கிறார். அவர்தான் சிலுவையில் நமக்காக மரித்தார், அவர்தான் உயிரோடு எழுந்தார். ரட்சிப்பு கிறிஸ்துவுக்குள் தான் காணப்படுகிறது. ஆனால் இந்த ரட்சிப்பின் செய்தியை தேவன் கடத்துவதற்கு, ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு அவரது கரத்தில் இருக்கிற மிக உன்னதமான கருவி வேதவசனம்தான். எத்தனை வசனம் சொல்லுகிறது? ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமையுள்ளது. இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்தார், உயிரோடு எழுந்தார் என்ற அந்த செய்தியை இந்த வார்த்தையானது தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அதை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தையானது அந்த மனிதனை கிறிஸ்துவை நோக்கி திருப்புகிறது, கிறிஸ்துவுக்கு முன்பாக பாவத்தை அறிக்கை செய்ய வைக்கிறது, அவருக்கு முழங்கால் பட வைக்கிறது, இயேசு விசுவாசம் வைக்கிறது. இது விசுவாசத்தின் வார்த்தை என்று நாம் கடந்த வகுப்பில் படித்தோம். ஒரு பாவியை ரட்சிக்கிறது என்றால் அதன் நன்மை என்ன சொல்வீர்கள் நீங்கள்? நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற ஒளியின் வேகத்தை விட இந்த உலகமானது நரகத்தை நோக்கி வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிறது, பாவத்தால் கரைவடிந்து கிடக்கிறது. அப்படிப்பட்ட ஆத்துமாக்களை அதிலிருந்து நிறுத்தி இயேசுவை நோக்கி திருப்புகிறது என்றால், பரலோகத்தை நோக்கி திருப்புகிறது என்றால், பாதாளத்தில் இருக்கிற ஒருவனை பரலோகத்துக்கு அனுப்புகிறது என்றால், இந்த வசனத்துடைய வல்லமையை என்ன சொல்வோம்? நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். அதனால் தான் சாத்தானானவன் இந்த வசனத்தை வாசிப்பதற்கு அவனால் முடிந்த தடைகளை, அவனால் முடிந்த சோர்வுகளை, சோம்பேறித்தனங்களை கிறிஸ்தவனுடைய வாழ்வில் கொண்டு வருகிறான். தினசரி பத்திரிகையை நாம் எடுத்து வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம், மறுபடியும் வாசிக்கிறோம், அதை தியானிக்கிறோம். ஒரு பத்திரிகையை 2 மணி நேரம் 3 மணி நேரம் காலையிலும் சாயந்தரத்திலும் மதியத்திலும் நைட்டிலும் வாசிக்கும் பொழுது நமக்கு தூக்கம் வருவதில்லை. ஆனால் தேவனது இந்த ஆத்துமாவை ரட்சிக்க வல்லமையுள்ள வசனத்தை எடுத்து நாம் வாசிக்க ஆரம்பிக்கக்கூடிய அந்த 5 நிமிடங்கள் 10 நிமிடங்களுக்குள்ள தூங்கி போகிறோம். காரணம் என்ன? சாத்தானானவன் நீங்களும் நானும் இந்த வசனத்தை வாசிக்க கூடாது என்பதில் அவ்வளவு கருத்துள்ளவனாக இருக்கிறான். ஏன்? இதை வாசிக்க ஆரம்பித்தால் அவனது அரண்மனைகள், அவனது அரண்கள், அவனது கோட்டைகள் எல்லாம் தகர்க்கப்படும். அவ்வளவு வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லது. ஆத்துமாவை ரட்சிக்க வல்லது என்ற வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் என்ன? அது நரகத்திலிருந்து, நரகத்துக்கு சொந்தமான ஒருவனை நரகத்திலிருந்து மீட்டு அது பரலோகத்துக்கு சொந்தமாக மாற்றுகிறது. சாத்தான் எப்படி பொறுத்துக் கொள்வான்? ஆகவே நாம் சாத்தானை எதிர்த்து நாம் வாசிக்க வேண்டும், தியானிக்க வேண்டும். தேவன் நம்மை கொண்டு, அந்த வசனத்தை கொண்டு பல ஆத்துமாக்கள் ரட்சிப்பதற்கு அவர் தயாராக இருக்கிறார். 5, இந்த வசனம் ஜீவன் உள்ளது. ஆம், இந்த வசனத்திற்கு ஜீவன் இருக்கிறது. ஒரு உயிருள்ள ஒரு வஸ்து, ஒரு உயிருள்ள ஒரு காரியம் என்னென்னலாம் செய்யுமோ அதை எல்லாவற்றையும் தாண்டி அதிகமான அளவு இந்த வசனமானது செய்வதற்குரிய ஒரு ஜீவன் அதற்குள்ளாக இருக்கிறது. யோவான் 6:63 அதை பார்க்க முடியும். யோவான் 6:63 நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. லைஃப், உயிர்,
அது ஜீவன். ஜீவன், இந்த வார்த்தைக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவன் தேவனிடமிருந்து புறப்பட்டு வருகிறது. இந்த வார்த்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, அதை எடுத்து உங்கள் இருதயத்தில் நீங்கள் பதிய வைக்கும் பொழுது, அதை மனப்பாடம் செய்து அதுக்கு கீழ்ப்படியும் பொழுது, அது ஒரு உயிருள்ள ஒரு வஸ்து என்னென்ன செய்யுமோ எல்லாவற்றையும் செய்யக்கூடியதாக அது காணப்படுகிறது. ஒரு செத்துப்போன வசனத்தை நாம் வாசிக்கவில்லை. நமது வாழ்க்கையில் ஒரு பாதிப்பையும் ஏற்படுத்த உயிரில்லாத செத்துப்போன வசனம் அல்ல இது. இது உயிருள்ளது. ஒரு வைரஸை எடுத்து நீங்கள் தண்ணீரில் கலந்து குடிப்பீர்களானால் அந்த வைரஸ் என்ன செய்யும்? அது நமக்குள்ளாக சென்று அதிகமாக பெருகி சில சமயத்தில் அது நம்மை சாகவடிக்கும், நம்ம உயிரை எடுத்துவிடும். கொரோனா அப்படித்தானே செய்தது. ஏனென்றால் அதற்கு ஜீவன் உள்ளது. அது மேலும் மேலும் பெருகக்கூடியது, நம்மை பலவீனப்படுத்தக்கூடியது, கடைசி எழுந்து நிற்க முடியாத அளவுக்கு நம்மை சாகடித்து நம் கலரையில் தள்ளக்கூடியது. அதை போல தேவன் வசனத்துக்கும் ஜீவன் இருக்கிறது. இதை நீங்கள் உங்கள் இருதயத்தில் கலந்து வைத்தீர்களானால், உங்களது உள்ளான மனிதனில் கலந்து விட்டீர்களானால் அது மேலும் மேலும் பெருகும். நம்மை பலவீனப்படுத்தாதது நம்மை பலப்படுத்தும், நம்மை இன்னும் அதிகமாக பலப்படுத்தும், இன்னும் அதிகமான பக்தியை வளரச் செய்யும். கிறிஸ்துவுடைய சுபாவங்கள் நமக்குள்ளாக பெருகும். நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆகவே இந்த ஜீவனுள்ள வசனம் நமக்குள்ளாக விதைக்கப்படட்டும். ஆறாவது, நமது வாழ்வை சரியான பாதையில் வழிநடத்தக்கூடிய ஒரு சுபாவம் தேவனுடைய வசனத்திற்கு உண்டு. இட் ஹஸ் a guiding principle. ஆமாம், சங்கீதம் 119 133 அதை பார்க்க முடியும். 119 133. உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்தி ஒரு அநியாயமும் என்னை ஆள ஒட்டாதேயும். உம்முடைய வார்த்தையிலே என் காலடிகளை நிலைப்படுத்துங்கள். காலடி நடப்பதெல்லாமே வாழ்க்கை முறையை உணர்த்தக்கூடிய ஒரு ஃபிகரேட்டிவ், ஒரு சித்திர சொல்லாடல். இந்த எழுத்தாளர் சொல்லுகிறார், எனது வாழ்வை நீங்கள் நிலைப்படுத்துங்கள், எனது காலடிகளை நிலைப்படுத்துங்கள், என்னை டைரக்ட் பண்ணுங்கள், என்னுடைய ஸ்டெப்ஸை. நாம் எப்படி நடக்க வேண்டும், எதை நோக்கி ஓட வேண்டும், எதை நோக்கி ஓடக்கூடாது என்ற அந்த நமது வாழ்வை வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லமை இந்த வசனத்திற்கு உண்டு. இயேசுவை சந்திப்பதற்கு முன்பாக, இந்த வசனத்தை வாசிப்பதற்கு முன்பாக அவர்களது வாழ்க்கையை அவர்கள் வேறு விதமாக அமைக்க திட்டமிட்டிருப்பார்கள். வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அவர்களது வாழ்க்கையை தேவன் அழகாய் வேறு விதத்தில் வழிநடத்துகிறார். ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதனுக்கு மிஷனரியாக போக வேண்டும் என்ற ஆசை உண்டு அவருக்கு. அதை குறித்து ஜெபித்து வந்தார். அது வேதத்தை வாசிக்கும் பொழுது தியானிக்கும் போது தேவன் அவரது வாழ்வை வேறு விதமாக வழிநடத்தினார். உன்னை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மிஷனரியாக அனுப்ப போவது கிடையாது, அதற்கு பதிலாக ஏழை எளிய மக்களை, தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளைகளுக்கு தகப்பனாக கிறிஸ்துவை காண்பிக்கக்கூடிய ஒரு அனாதை ஊழியத்தை ஆரம்பிக்கக்கூடிய விதத்தில் அவர் வாழ்வை வழிநடத்தினார். எங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களது வாழ்வும் கூட தேவனை மகிமைப்படுத்தத்தக்க, தேவனை பிரியப்படுத்தக்கூடிய வாழ்க்கை உங்களுக்கு வேண்டுமானால் நீங்கள் எப்படி எங்கு ஆரம்பிப்பது என்பதை குறித்து எதையும் நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்க அவசியம் இல்லை. தினமும் தேவனது பாதத்தில் அமர்ந்து இந்த வசனத்தை வாசித்து தியானிப்பீர்களானால் இந்த வசனத்தின் ஊடாக, இந்த வசனத்தின் மூலமாக தேவன் உங்களது வாழ்க்கை பாதையை வழிநடத்துவார். அடுத்து 7வது, இது நமது வாழ்வுக்கு வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பண்பை, ஒரு குணத்தை கொண்டதாக இருக்கிறது. நம் அனைவரும் இருளில் வாழ்கிறோம், அதில் எந்த சந்தேகமும் யாருக்கும் கிடையாது. சங்கீதம் 119 130 வாசிக்கிறோம் இப்படி, உம்முடைய வசனத்தின் பிரசித்தம் வெளிச்சம் தந்து பேதைகளை உணர்வுள்ளவனாக்கும். வெளிச்சம் தருகிறது உமது வசனம். நமக்கு உள்ளாக, இந்த உலகத்திற்குள்ளாக ஒரு ஆவிக்குரிய இருள் மண்டி கிடக்கிறது. உண்மையான தேவன் யார் என்று நமக்கு தெரிவது கிடையாது.
அப்படி ஆவிக்குரிய குருட்டாட்டத்தில் சாத்தானானவன் நமது மனக்கண்களை குருடாக்கி நம்ம எல்லாம் இருளில் அமர வைத்திருக்கிறான். அப்படி இருளில் அமர்ந்திருக்கிற மக்களுக்கு தேவனது வசனம்தான் வெளிச்சம் தரக்கூடிய ஒரு பண்பை, ஒரு குணத்தை கொண்டிருக்கிறது. ஆகவே உங்களது வாழ்க்கை இனிமேல் அது தேவன் தரக்கூடிய வெளிச்சத்தை நோக்கி போக வேண்டும் என்று நீங்கள் தீர்மானித்தால் நீங்கள் செய்ய வேண்டிய முதன்மையான விஷயம் வசனத்தை வாசித்து தியானிப்பதுதான். இதை வாசிக்க வாசிக்க அது உங்கள் இருதயங்களுக்குள்ளாக செல்லும் பொழுது அது மன இருளை, காரிருளை அகற்றி அது பிரகாசிக்க செய்கிறது. உங்களது பாதை மத்தியானத்தில் எப்படி சூரியன் பிரகாசிக்கும் பொழுது வெளிச்சம் இருக்குமோ அதுபோல எந்த சந்தேகமும் இல்லாமல் உங்களது வாழ்க்கையான தெளிவாக வழிநடத்தப்படும். பவுல் என்ற மனிதன் மிகப்பெரிய ஆவிக்குரிய குருட்டாட்டத்துக்குள் இருந்தார். தேவன் அவரை பிடித்து அவருக்கு வெளிச்சத்தை தந்து அவர் மூலமாக ஐரோப்பா கண்டம், ஆசிய கண்டம் என்ற 2 கண்டங்களில் அவர் அதிகமான சபைகளை ஸ்தாபித்து அவருடைய இருதயத்தில் தனது வசனத்தை தந்து தேவனது வசனத்தை கொண்டு உலகமெங்கும் பிரகாசிக்கிற ஒரு வெளிச்சத்தை தந்தார் அவர். அப்போஸ்தலர் புத்தகத்தில் 26:18 அதை தெளிவாய் வாசிக்க முடியும் நம்மால். அப்போஸ்தலர் 26:18. அப்போஸ்தலர் 27:26-18 அவருடைய வாழ்வை குறித்து இங்கு வாசிக்கிறோம். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக, கவனியுங்கள், அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திரும்பும்படிக்கு நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்திற்கு அனுப்புகிறேன் என்றார். இருளில் இருக்கிற மக்கள் ஒளியினிடத்திற்கு வருவதற்கு, வெளிச்சம் தருவதற்கு பவுலானவரை தேவன் அனுப்புகிறார். பவுல் என்ன செய்தார்? அவர் போகும் இடமெங்கும் சந்தை வழிகளிலும் ஜெபாலயங்களிலும் தேவனது வசனத்தை அவர் பிரசங்கித்தார். அந்த வசனமானது அவர்களை இருளிலிருந்து ஒளிக்கு கொண்டு வந்தது, வெளிச்சம் கொடுத்தது, சாத்தானது அதிகாரத்திலிருந்து தேவனது அதிகாரத்திற்கு கொண்டு வர செய்தது. அங்கு நீங்கள் யாராவது இன்னும் பாவ இருளில் இருக்கிறீர்களா? அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள், உங்களை பிரியமானவர்கள் இன்னும் பாவ இருளில் இருக்கிறார்களா? இந்த வசனத்தை வாசியுங்கள், அவர்களுக்கு வசனத்தை வாசித்து காண்பியுங்கள். நிச்சயமாகவே வெளிச்சத்தை நோக்கி இது நம்ம அழைத்து செல்லும். 8வது, இந்த வசனத்துக்கு இருக்கிற மிக முக்கியமான ஒரு குணம், இது நம்முடைய இந்த உலகத்துடைய, நமது குடும்பத்துடைய எதிர்காலத்தை வெளிப்படுத்தக்கூடியது. இட் ரிவீல் ஃபியூச்சர். அன்றிலிருந்து இன்று வரை ஜோதிடர்களுக்கு மக்களிடத்தில் எப்பொழுதும் ஒரு தனி மவுஸ் உண்டு. அப்படித்தானே? கையை காட்டுவாங்க, ஜாதகம் எழுதுமாங்க, என் பொண்ணுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, என் பையனுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, வேலை கிடைக்குமா, அப்படி ஆகுமா, இப்படி ஆகுமா. மனிதனுக்கு எதிர்காலத்தை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு இயல்பான ஒரு சுபாவம் அவனுக்குள்ளாக இருக்கிறது. தெரியவில்லை, ஒருவேளை தேவனதை வைத்திருக்கக்கூடும். அவன் கேட்டது சரிதான், எனது எதிர்காலம் எப்படி இருக்கும், எனது பிள்ளை எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று கேட்ட சரிதான். ஆனால் கேட்ட இடம்தான் தவறு, அதை தேடிய இடம்தான் தவறு. வேதமானது தெளிவாக இருக்கிறது. இந்த வேதத்திற்கு மிக முக்கியமான ஒரு பெயர் தீர்க்க தரிசன புத்தகம். எதிர்காலத்தில் என்னவெல்லாம் நடக்கும் என்பதை மிகவும் துல்லியமாக நம்பத்தகுந்த விதத்தில் தெளிவாக அறிவித்திருக்கிறது. வெளிப்படுத்தல் 19:10 இப்படி வாசிக்கிறோம். வெளிப்படுத்தல் 19:10 இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது என்றான். 66 புத்தகங்களும் இயேசுவின் சாட்சிகளாக இருக்கிறது. இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை சாட்சியிடுகிறது. ஆகவே இது தீர்க்க தரிசனத்தின் ஆவியாக இருக்கிறது. வேதம் எங்கும் ஒருவன் இயேசுவை விசுவாசித்தால் அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், அவன் எங்கு செல்வான், ஒருவன் இயேசுவை விசுவாசிக்க விட்டால் அவன் எதிர்காலம் எப்படி இருக்கும், என்றென்றைக்கும் மண்டி கிடக்கிற இருள் இருக்கிற நரகத்துக்கு போவான் என்று தெளிவாக சொல்லுகிறது.
ஆகவே நம்மளுடைய எதிர்காலத்தை இயேசுவை விசுவாசிக்கிற மக்கள் நிரந்தரமாக முடிவில்லாத காலம் தேவனது பிள்ளைகளாக, தேவனது இளவரசர்களாக, தேவனது ராஜ்யத்தில் சதா காலங்களிலும் வானத்தின் நட்சத்திரங்களைப் போல பிரகாசிப்பார்கள் என்று நமது எதிர்காலத்தை குறித்து தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது. இதுபோல நமது எதிர்காலத்தை சொல்லக்கூடிய புத்தகம் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் அதை நம்பலாம், நிச்சயமாய் நடக்கும். இயேசுவை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று அது நம்ம எதிர்காலத்தில் நாம் எப்படி இருப்போம் என்பதை குறித்து தெளிவாய் சொல்லுகிறது. ஆகவே நம்ம இந்த புத்தகத்தை விசுவாசிக்கலாம். எதிர்காலத்தை சொல்லக்கூடிய அந்த சுபாவம் உள்ள ஒரே ஒரு புத்தகம் இந்த புத்தகம்தான். 9வது, பாவிகளை நியாயம் தீர்க்கும் ஒரு சுபாவம் கொண்டதாக இந்த புத்தகம் இருக்கிறது. ஆம், ஒரு நாள் வரும், நான் அல்ல, என்னுடைய வார்த்தைகளே அவனை நியாயம் தீர்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். யோவான் புத்தகத்தில் 16:8 அது எப்படி என்பதை தெளிவாய் தேவன் சொல்லுகிறார். யோவான் 16:8, அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். ஆம், எல்லா பாவங்களையும் குறித்து பரிசுத்த ஆவியானவர் கண்டித்து உணர்த்துவார். எப்படி? இந்த 66 புத்தகத்தையும் எழுதி தருவதன் மூலமாக. ஒரு நாள் வரும்பொழுது தேவன் எழுதின இந்த வசனமே அவர்களை நியாயம் தீர்க்கும். உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் வசனமானது பிரசங்கிக்கப்படுகிறது. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்கிற ஆத்துமா சாகவே சாகும் என்று தெளிவாக சொல்லுகிறது. அதையும் மீறி அந்த பாவத்திற்கு மன்னிப்பு வேண்டி இயேசுவின் பாதத்தில் வந்தடையாமல் மேலும் மேலும் பாவத்தை செய்யும் பொழுது அவர்கள் கேட்டது வசனமே அவர்கள் நியாயம் தீர்க்கும், அந்த ஆத்துமா நரகத்தில் வந்து அழியும் என்பதுதான் வசனம் சொல்லக்கூடிய சத்தியமாகும். பரிசுத்த ஆவியானவர் பாவிகளை பாவத்தை நியாயம் தீர்க்கிறார். எப்படி? இந்த வசனத்தின் மூலமாக. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியால் அருளப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தை தந்து அந்த வசனத்தின் மூலமாக பாவிகளை நியாயம் தீர்க்கிறார். தேவனது வசனத்தின் வெளிச்சத்தின் மறைவில் எந்த பாவமும் நியாயம் தீர்க்காமல் படாமல் போகாது. எல்லா பாவங்களும் தேவனது நியாயசனத்துக்கு முன்பாக ஒரு நாள் நியாயம் தீர்க்கப்படும். 10வது, இது என்றென்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியது. 1 பேதுரு 1:25 வாசிக்கிறோம். 1 பேதுரு 1:25, கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். ஒரு நித்தியத்தை கொண்ட ஒரு வசனமாக இது காணப்படுகிறது. இதை போல ஒரு வசனத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? வார்த்தையை பார்த்திருக்கிறீர்களா? எத்தனையோ புத்தகத்தை வாசிக்கிறோம் நாம். தினத்தந்தி, தினமலர், தினசூரியன், தினகரன், குமுதம், கல்வி, கல்கண்டு. தமிழ்நாட்டில் எத்தனை வார பத்திரிகைகள், தினசரி பத்திரிகைகள் உண்டு. இன்று வாசித்து விட்டால் நாளை அந்த புத்தகம் கிழிக்கப்பட்டு அது பஜ்ஜியில் உள்ள எண்ணெயை துடைப்பதற்கு பயன்படுத்துகிறோம். அவ்வளோதான் அவருடைய ஆயுள். ஒரு நாள் தான். காலையில் வாங்கி படித்து முடிச்சுட்டா அடுத்த நாளில் அது எந்த பிரயோஜனம் கிடையாது. சில புத்தகங்கள் ஒரு வாரம் தான். அதை வாங்கும்போது 10 ரூபா கொடுத்து வாங்குவோம். திரும்பி போகும்போது எடை போட்டு 100 புத்தகம், 1 கிலோ புத்தகம் வாங்கினா 5 ரூபா தருவாங்க. அவ்வளோதான் விலை. ஆனால் வசனம் இது காலாவதி ஆகாது. இது உயிருள்ளது. இதன் மதிப்பு கூடவோ குறைவோ செய்யாது. எப்போதும் இதற்கு ஒரே மதிப்பு தான். எவ்வளவு ஆழமான ஒரு குணங்களை கொண்டிருக்கிறது. இதை ஏன் நாம் நேசிக்கக்கூடாது? இது ஏன் நம்ம வாசிக்கக்கூடாது? 11வது குணமாக இந்த வசனத்துடைய குணம் ஒரு மனிதனுடைய வாழ்வில் எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்துகிறது தெரியுமா?
நாம் பாவம் செய்யாமல் தடுக்கும் ஒரு குணம் இந்த வசனத்துக்கு உண்டு. இன்று ஒரு மனைவி செய்யக்கூடிய பாவத்தை கணவனால் தடுக்க முடியவில்லை. கணவன் செய்யக்கூடிய பாவத்தை மனைவியால் தடுக்க முடியவில்லை. பிள்ளைகள் செய்யக்கூடிய பாவத்தை பெற்றோரால் தடுக்க முடியவில்லை. போப்பா, வேலை பார்ப்பா, எங்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வசனம் அப்படி அல்ல. சங்கீதம் 119:9 வாசிக்கிறோம், தேவனது வசனத்துடைய ஒரு முக்கியமான குணமாக இந்த குணமானது வெளிப்படுத்தப்படுகிறது. இந்த பகுதியில் 119:9, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான், உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வாலிப வயது என்பது வல்லமையின் வயது மட்டுமல்ல, அது பாவம் செய்யக்கூடிய வயதாக கூட காணப்படுகிறது. ஆகவே தான் பாவம் செய்த தனது வழியை சுத்தம் பண்ணுவதற்கு, மறுபடியும் பாவம் செய்யாமல் இருப்பதற்கு இந்த வசனமானது அவனை உள்ளிருந்து அவனை வழிநடத்துகிறது. ஜார்ஜ் முல்லர் என்ற தேவ மனிதன் ஒரு காலத்தில் அவனுடைய தகப்பனுக்கு தெரியாமல் அவருடைய பாக்கெட்டிலிருந்து பணத்தை எடுத்து அவர் செலவழித்துக் கொண்டிருப்பார், மதுபானம் குடிப்பதற்கும் மற்ற பாவங்களை செய்வதற்கும். ஆனால் தேவன் அந்த மனிதனை பிடித்தார், அவருடைய பாவங்களை மன்னித்தார். அதற்கு பின்பு அவர் அதுபோன்ற தீய செயல்களை செய்வது கிடையாது. தேவன் அவர் கரங்களில் கொடுத்த பணத்தை எல்லாம் ஒவ்வொரு பைசாவுக்கும் கணக்கு எழுதி வைத்து அதை எதற்காக தேவன் தந்தாரோ அதற்காக மட்டும் பயன்படுத்துவார். அந்த பணத்தை வைத்து மறுபடியும் பாவம் செய்வதற்கு அவர் வாசித்த வசனம், அவர் முழங்கால் படியிட்டு 200 முறை வாசித்த அந்த தேவன வசனமானது அவரை பாவம் செய்ய விடவில்லை. பிரியமானவர்களே, நீங்களும் நானும் பாவம் செய்ய தூண்டப்படுகிறோம் நமது வயதுக்கு ஏற்ப. அப்படி பாவம் செய்ய தூண்டப்படும் பொழுது சாத்தானானவன் ஆதாம் ஏவாளை செய்தது போலவே நம்மையும் கூட தூண்ட முயற்சி எடுக்கிறான். இயேசு கிறிஸ்துவையும் கூட அப்படியாகத்தான் அவன் சோதித்தான். இயேசு பாவம் செய்யவில்லை. இயேசு பாவம் செய்யாமல் தடுத்தது எது? வசனம்தான். இப்படி எழுதியிருக்கிறது சொல்லி வசனத்தை கொண்டுதான் தேவனானவர் அந்த சோதனையை மேற்கொண்டார். நீங்களும் நானும் இந்த வசனத்தை நம்ம இருதயத்தில் வைத்தால் அதுவும் நம்மை பாவம் செய்ய விடாமல் தடுக்கும். ஆகவே நாம் பாவம் செய்யாமல் இருப்பதற்காக இந்த வேத வசனத்தை வாசிப்போம். 12வது குணாதிசயமாக பார்க்கும் பொழுது இது பரிபூரணமானது, பர்ஃபெக்ட். சங்கீதம் 19:7 வாசிக்கிறோம். சங்கீதம் 19:7, கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. ஆங்கிலத்தில் கர்த்தருடைய வேதம் பர்ஃபெக்ட், பரிபூர்ணமானது. நீங்களோ உலகமோ சாத்தானோ அதனோடு எதையும் சேர்க்க வேண்டிய அவசியமும் இல்லை, அதிலிருந்து ஒன்று குறைக்கவும் அவசியம் இல்லை. அப்படியே ஆம் என்பதற்கு ஆம், இல்லை என்பதற்கு இல்லை என்று சொல்லத்தக்க வண்ணம் அது அவ்வளவு பரிபூர்ணமாக இருக்கிறது. ஏதாவது இந்த வசனத்தை வைத்து செய்ய வேண்டுமானால் நீங்கள் வசனத்தை அப்படியே பயன்படுத்தலாம். இது போதுமானது. தேவனை மகிமைப்படுத்துவதற்கு, இயேசுவை மகிமைப்படுத்துவதற்கு நீங்கள் இந்த வசனத்தை பயன்படுத்தினால் போதுமானது. இந்த வசனத்தோடு ஏதாவது சத்தியங்களையோ அல்லது கருத்துக்களையோ சேர்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாதபடிக்கு அது தன்னகத்தே அந்த குணத்தை கொண்டிருக்கிறது, பரிபூரணமானது. 13வது குணாதிசயமாக பார்க்கும் பொழுது இது நம்பகத்தகுந்தது, ட்ரஸ்ட்வொர்த்தி. சங்கீதம் 111:8 வாசிக்கிறோம். சங்கீதம் 111:8, அவைகள் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களுக்கும் உறுதியானவைகள், அவைகள் உண்மையும் செம்மையுமாய் செய்யப்பட்டவைகள். உண்மையுள்ளவை, ட்ரஸ்ட்வொர்த்தி. ஒரு முறை பக்சிங்கிடம் மற்ற மனிதர்கள், நீங்கள் இன்னுமா அந்த புத்தகத்தை நம்பிக்கொண்டிருக்கிறீர்கள்?
ஒரு யோனாவை ஒரு திமிங்கலம் ஒரு மீனானது விழுங்க முடியும் என்று சொல்லக்கூடிய கட்டுக்கதையை எப்படி உங்களால் நம்ப முடிகிறது என்று அவரை குறித்து வேத வசனத்தை குறித்து அவர்களிடத்தில் அது ஒரு கட்டுக்கதை என்று சொல்லிக் கொண்டிருந்த பொழுது சொன்னார், யோனாவை பெரிய மீன் விழுங்கினது என்றல்ல, வேதத்தில் யோனா ஒரு பெரிய மீனை விழுங்கினார் என்று சொன்னாலும் கூட நான் நம்புவேன். ஏனென்றால் இந்த வசனமானது நம்பத்தகுந்தது. இந்த வசனத்தை சொன்ன தேவன் நம்பத்தகுந்தவர் என்றார். தேவன் அவரை பயன்படுத்தினில் ஏதாவது சந்தேகம் உண்டா? நமக்கு ஆச்சரியம் உண்டா? எவ்வளவு நம்பிக்கை வசனத்தின் மேல் இருக்கிறது அவருக்கு. தேவனால் பயன்படுத்தப்பட்ட எல்லா மக்களுக்கும் இந்த வசனத்தை குறித்து கொஞ்சம் சந்தேகம் இல்லை. இந்த வசனம் சொன்னபடியே செய்யும் என்று அதை விசுவாசித்தார்கள், அதை கைகொண்டார்கள், கீழ்ப்படிந்தார்கள். இது நம்பத்தகுந்தது. 14வது, இது உண்மையுள்ளது. இதில் பொய்யே கிடையாது. அது என்ன சொன்னாலும் 100க்கு 100% உண்மையுள்ளது. 119, 142 அதை வாசிக்க முடியும். உம்முடைய நீதி நித்திய நீதி, உம்முடைய வேதம் சத்தியம். சத்தியம், ட்ரூத், உண்மையுள்ளது. அதில் பொய்யே கிடையாது. இந்த உலகத்தில் உண்மையே கிடையாது என்று சொல்லத்தக்க வண்ணம் பொய்யானது பல வேடமணிந்து பல உருவங்களில் எல்லா பக்கமும், குறிப்பாக பொய்யானது உண்மையின் ஆடையை உடுத்திக் கொண்டு நான் தான் உண்மையானவன் என்று பொய்யானது பொய் சொல்லிக் கொண்டு திரிகிறது. ஆனால் அந்த உலகத்தில் உண்மையானது, தேவனது வசனமானது, சத்தியமானது, அது உண்மை என்று சொல்லிக்கொண்டு உலகத்தை தன்வசப்படுத்த முயற்சி எடுக்கிறது. அந்த வசனத்தை நாம் வசப்படுத்த வேண்டும். 15வது, இந்த வசனத்துடைய சுபாவங்களில் மிக முக்கியமான சுபாவம் இதுதான். இது எந்த மனிதன் இந்த வசனத்தை வாசிக்கிறானோ தியானிக்கிறானோ அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. இட் சாங்டிஃபைஸ். எபேசியர் 5:26 வாசிக்கிறோம். எபேசியர் 5:26, தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் என்று வாசிக்கிறோம். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரிக்கிறது, பரிசுத்தமாக்குகிறது. எந்த ஒரு மனிதன் இயேசுவை தன் சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு வசனத்தை வாசிக்கிறானோ தியானிக்கிறானோ நிச்சயமாக அவனது வாழ்வானது பரிசுத்தமாக்கப்படும். அவன் பாவத்திலேயே ஜீவிக்க முடியாது. அவனால் மக்கள் பொதுவாக சொல்வார்கள் அல்லவா, இந்த புத்தகத்தை வாசிக்கிற மக்கள் ஒன்று அவர்கள் பாவத்தை வெறுப்பார்கள், இல்லைவிட்டால் அந்த புத்தகத்தை வெறுப்பார்கள். இந்த புத்தகத்தை வாசிக்கிற மக்களால் இந்த புத்தகத்தையும் நேசித்துவிட்டு பாவத்தையும் நேசிக்க முடியாது. ஏனென்றால் இந்த புத்தகத்துடைய குணமே அதுதான். இந்த புத்தகத்தை நேசிக்கிற மக்கள் பாவத்தை வெறுத்து அவர் பரிசுத்த பாதையில் நடப்பார்கள். ஆகவே நீங்களும் நானும் பரிசுத்தத்தை நோக்கி போக வேண்டும். நாம் பரிசுத்தமாக வேண்டும் என்பதுதான் தேவன் சித்தமாக இருக்கிறது என்று வாசிக்கிறோம். அது எப்படி சாத்தியம்? யோவானில் அதற்கான பதில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 17:17 அதற்கான பதிலாக நாம் வாசிக்க முடியும். யோவான் 17:17, உமது சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உமது வசனமே சத்தியம். தேவனது வசனத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, கைகொள்ளும் பொழுது, கீழ்ப்படியும் பொழுது அது நமது வாழ்வை பரிசுத்தப்படுத்துகிறது. கடைசியாக 16வது குணமாக இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது இது பயனுள்ளது. இந்த வசனம் எங்கெல்லாம் செல்லுகிறதோ அங்கெல்லாம் அது பயன்படக்கூடியது, அது பயனை கொண்டு வரக்கூடியது, கனி தரக்கூடிய ஒரு குணத்தை தன்னகத்தை கொண்டிருக்கிறது. அது வெறுமையாக திரும்பாது. ஏசாயா 55:11 அதை நாம் வாசிக்கிறோம். 55:11, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையா என்னிடத்தில் திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும்.
அது பயன் தரக்கூடிய ஒரு வல்லமை உள்ளது, ஒரு குணம் உள்ளது. அது வெறுமையாய் திரும்பாது என்று வாசிக்கிறோம். நாம் இரவும் பகலும் வசனத்தை வாசிக்கிற மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றும் என்று தேவன் சொல்லுகிறார். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று தேவன் சொல்லுகிறார். ஆக ஒரு வசனத்தை இரவும் பகலும் ஒரு மனிதன் தியானிப்பானால் அவன் தேவனை மகிமைப்படுத்துவதற்காக என்னென்னலாம் செய்கிறானோ அது எல்லாம் வாய்க்கும் என்று அந்த வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்னும் நீங்கள் வேதவசனத்தை வாசித்து தியானித்தால் அதனுடைய குணாதிசயங்களை புரிந்து கொள்ள முடியும். நான் வெறுமனே கொஞ்சம் தான் சொல்லியிருக்கிறேன். தேவனது வசனத்திற்கு அப்படிப்பட்ட குணங்கள் நிறைய உண்டு. ஒரு முறை ஒரு பிஸ்னஸ்மேன் தனது பிஸ்னஸில், தனது தொழிலில் மிகவும் நஷ்டம் வந்தது நினைத்து மிகவும் அவர் மனச்சோர்வடைந்து தனது வாழ்க்கையை முடித்து கொள்ளலாம் யாருக்கும் தெரியாமல் என்று ஒரு ஹோட்டலுக்கு சென்று ரூம் எடுத்து அங்கே தன்னுடைய உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு முயற்சி எடுத்தார். அப்படி உள்ளே செல்லும் பொழுது அந்த ஹோட்டலுடைய மேஜையில் கிதியோன் என்ற ஒரு ஸ்தாபனத்தால் தரப்பட்ட ஒரு வேத புத்தகம் இருந்தது. அதை எடுத்து அவர் எதேச்சையாக திறந்து ஒரு பகுதியை வாசித்தார். அவர் எடுத்து திறந்த ஒரு பகுதியானது யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்றார். அவருடைய இருதயமானது கலங்கி போயிருந்தது. இந்த புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது தேவன் வசனத்தின் மூலம் அடுத்து பேசுகிறார். உன் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த வசனத்தை வாசித்த பின்பு எப்படி அவருடைய இருதயம் கலங்கும்? அந்த மனிதனுடைய வாழ்வில் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன அந்த மனிதனுடைய வாழ்வுக்கு கர்த்தர் உயிரளித்தார் வசனத்தின் மூலமாக. ஆகவே இந்த பாவத்தில் விழுந்து போன இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்வானது பல சூழ்நிலைகளை எதிர்கொள்கிறது. சந்தோஷம், துக்கம், வேதனை, சந்தேகம், எதிர்காலத்தை குறித்து பயம், இவை எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு நம்முடைய சுபாவம் போதாது, நமது பலன் போதாது. மனிதனுடைய வாழ்க்கை அவனால் ஆகாததல்ல என்று வாசிக்கிறோம். தேவனது வசனம் நமக்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாக தேவன் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நம்ம அன்பு கூர்ந்து இந்த வசனம் காண்பிக்கிற இயேசுவிடத்தில் நமது வாழ்வை ஒப்புக் கொடுத்து தொடர்ந்து தினமும் அனுதினமும் இதை வாசித்து நமது இருதயத்தில் பொக்கிஷமாக நம்ம அதை பாதுகாக்கும் பொழுது இந்த குணங்கள் உள்ள அந்த வசனமானது நமது வாழ்வை மறுரூபப்படுத்தும். இட் டிரான்ஸ்ஃபார்மஸ். எந்த நோக்கத்திற்காக இந்த உலகத்தில் தேவன் நம்மை அனுப்பினாரோ அந்த நோக்கம் முற்றும் முடிய இந்த வசனத்தின் மூலமாக தேவன் நிறைவேற்றுவார். ஆகவே நம் அனைவரும் இந்த வசனத்தை வாசிப்போம், தியானிப்போம். இதுவரை இந்த வசனத்துக்கு நமக்கு உள்ள தொடர்பு எப்படி இருந்ததோ அது போகட்டும். நீ வரக்கூடிய காலங்களில் நம்ம வசனத்தோடு நெருக்கமாக ஜீவிப்போம், இதை நேசிப்போம், இதை வாசிப்போம், இதை தியானிப்போம், இதன்படி நடந்து கொள்வோம். அதன் மூலமாக தேவனது கரங்களில் வல்லமையான கருவியாக பயன்படுவோம். தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.